அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடப்பகுதி வலு, வளாநிலை, வலு அமைதி அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். வலுன்னா குற்றம், சரியா? அப்போ நம்ம பேசுறதுல எழுதுறதுல இலக்கண நெறிப்படி இல்லாம ஏதாவது நம்ம தவறுதலா போட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு பேரு வலு, சரியா? வளாநிலைனா கரெக்டா சரியா இலக்கண நெறிப்படி தன்மை வந்தால் தன்மையில் முடிக்கணும், ஒருமையில் ஆரம்பித்தா ஒருமையில் முடிக்கணும், பன்மையில் ஆரம்பித்தா பன்மையில் முடிக்கணும், முன்னிலை இடத்தார முன்னிலை இடம் மாதிரி பேசணும், படற்கையில் உள்ளவங்களை படற்கை, அதுக்கெல்லாம் நிறைய விதிகள் இருக்குது. அந்த இலக்கண விதிப்படி நம்ம தொடரையோ வாக்கியத்தையோ அமைச்சோன்னா அதுக்கு பேர் வளாநிலை. அப்போ இலக்கண நெறிப்படி நம்ம பேசினா வளாநிலை, இலக்கணத்திலிருந்து தவறுதல் ஆயிட்டுன்னா அது வலு. வலு அமைதினா என்ன அப்படின்னா அது வலுவாத்தான் இருக்கும், ஆனால் நம்ம சில காரணங்களுக்காக நம்ம முன்னோர்கள் வழி வழியாக அது அமைதியாக வலுவற்ற தன்மையில ஏற்றுக்கொண்டு பேசி வருகிறோம். அது அப்படியே நம்ம பின்பற்றி வருதலுக்கு பேரு வலு அமைதி. அப்ப வலுனா இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து பேசுறது, தவறுதலா பேசுறது. வளா நிலைனா கரெக்டா இலக்கண முறைப்படி பேசுறது எழுதுறது. வலு அமைதினா அது வலுதான், ஆனா அமைதியாக ஏற்றுக்கொள்ளுதலுக்கு பேரு வலு அமைதி. இப்போ நம்ம இலக்கண வளா நிலையில நம்ம பேசணும்னா சில விதிகளை பார்க்கணும். 2 திணைகள், பால், இடம், காலம், இதெல்லாம் நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம்னா வளா நிலையில நம்ம ஒரு வாக்கியத்தை பேசலாம். இப்போ வளா நிலைக்கு நம்ம எதெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு பாருங்க. இப்போ முதல்ல திணை, 2 திணைகள். திணை 2 வகைப்படும். ஒன்று உயர்திணை, அஃறிணை. இப்போ மக்கள், தேவர், நரகர் உயர்திணை. மற்றபடி உயிர் இருக்கிறதும் இல்லாதது எல்லாமே அஃறிணை, சரியா? 2 ஆறறிவுடைய மக்களை உயர்திணை என்றும் மற்ற உயிரினங்களை எல்லாம் அஃறிணைன்னு சொல்றோம். அப்போ ஆடு அப்படின்னா ஆடு வந்தது. இப்போ ஒரு மனிதனை பேசணும்னா ரமேஷ் வந்தான், ரமேஷ் வந்ததுன்னு நம்ம பேசக்கூடாது. அப்போ உயர்திணைய உயர்திணை மாதிரி பேசணும், அஃறிணைய அஃறிணை மாதிரி அதுக்குள்ள முடிவு கொடுத்து நம்ம பேசுறது வளாநிலை. அடுத்து பாருங்க, ஐம்பால். 2 திணையும் 5ஆ நம்ம பகுத்து வச்சிருக்கோம். உதாரணமா இப்ப உயர்திணைய ஆண்பால், பெண்பால், பலர்பால் இப்படி 3 பிரிவாகவும், அஃறிணைய ஒன்றன்பால், பலவின்பால் அப்படி 2 வகையிலையும் நம்ம பிரிச்சு வச்சிருக்கிறோம். உதாரணமா பாருங்க, வீரன், அண்ணன், மருதன் இதெல்லாம் ஆண்பால். மகள், கண்ணகி, தலைவி இதெல்லாம் உயர்திணையில பெண்பால். மக்கள், பெண்கள், ஆண்கள் இதெல்லாம் உயர்திணையில பலர்பால், சரியா? அடுத்து அஃறிணைக்குரிய பால் பகுப்புகள். அஃறிணையில நம்ம ஒன்றன்பால் ஏதாவது ஒன்றை குறிச்சதுன்னா ஒன்றன்பால். எடுத்துக்காட்டு யானை, புறா, மலை, சரியா? அஃறிணையில பலவற்றை குறிச்சா அது பலவின்பால். ஆடுகள், மாடுகள் இந்த மாதிரி போறது, சரியா? இனி அடுத்து பார்ப்போம். இப்ப நம்ம திணையையும் பார்த்துட்டோம், 5 வகையான பால்களையும் பகுப்புகளையும் பார்த்துட்டோம். இனி இதுக்கு அடுத்து பார்ப்போம். அடுத்து 3 வகை இடம். 3 வகை இடம்னா என்னதுன்னா தன்மை, முன்னிலை, படற்கை. இப்போ தன்மை அப்படின்னா அப்படி என்னன்னு பாருங்க. தன்மைனா பேசக்கூடியவன். இப்போ பேசக்கூடியவனையும் அவனை சார்ந்தவர்களையும் சொல்றது தன்மை. இப்போ உதாரணமா நான், நான் வந்தேன், நாங்கள் வந்தோம். பேசுறவனையும் யாரு பேசிட்டு இருக்காங்களோ பேசுறவனையும் பேசுறவனை சார்ந்தவர்களையும் சொல்றது தன்மை, சரியா? முன்னிலை அப்படின்னா பேசக்கூடியவனுக்கு முன்னால் உள்ளவனையும் உள்ளவர்களையும் குறிப்பது. உதாரணமா நீ வந்தாய், நீங்கள் வந்துள்ளீர்கள், இதெல்லாம் முன்னிலை. தன்மையும் இல்லாம முன்னிலையும் இல்லாம தூரத்துல உள்ளவங்க, அக்கம் பக்கத்துல உள்ளவங்க, தொலைவில் உள்ளவங்க எல்லாருமே படற்கை. அவர்கள் வந்தனர், அவைகள் சென்றன, ரமேஷ் வந்தான், சுரேஷ் ஆடினான், இந்த மாதிரி வரதெல்லாம் படற்கை. இப்போ நம்ம தன்மை எதெல்லாம், முன்னிலை எதெல்லாம், படற்கை எதெல்லாம்னு பார்த்துக்கிடுவோம். இப்ப பாருங்க, தன்மை பெயர்கள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பேசுறவனையும் அவனை சார்ந்தவர்களையும் குறிப்பது தன்மை. நான், நான் வந்தேன். யான், யான் இப்ப நம்ம யூஸ் பண்றது கிடையாது, ஆனாலும் யான் வந்தேன். நாம், நாம் வந்தோம்.
யாம். யாம் இப்போ நம்ம யூஸ் பண்றது கிடையாது. ஆனா அங்க இல்லாத இன்னும் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கு பார்த்தீங்களா? நாங்கள் வந்தோம், நாங்கள் நேற்று படித்தோம். இந்த மாதிரி வரதெல்லாம் பேசுறவனையும் பேசுறவனை சார்ந்தவர்களையும் குறிப்பது தன்மை பெயர்கள். இனி தன்மை வினைகள் பாருங்க. வந்தேன், வந்தோம், நான் வந்தேன், நாங்கள் வந்தோம். இது தன்மையில் உள்ள வினைகள். இப்ப நம்ம வளா நிலைக்கு இந்த திணை, பால், மூவிடம், இந்த மூவிட பெயர்கள், இதெல்லாம் மூவிட வினைகள், இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம வாக்கியத்தை ஒழுங்கா வளா நிலையில அமைத்து பேச முடியும். அதுக்கு தான் இந்த வகுப்பு. அடுத்து பாருங்க முன்னிலை பெயர்கள். பேசுறவனுக்கு முன்னாடி உள்ளவங்களை குறிக்கிறது. முன்னாடி உள்ளவங்களையும் முன்னாடி உள்ள ஒருவனையும் குறிக்கலாம். நீ, முன்னிலை பெயர்கள் எதெல்லாம் பாருங்க. நீ, நீவீர், நீர், நீங்கள், இதெல்லாம் முன்னிலை பெயர்கள். அப்ப முன்னிலை வினைகள் என்ன வரும்? நீ நடந்தாய், நீர்வீர் வந்தீர், நீங்கள் சென்றீர்கள். இதெல்லாம் முன்னிலை சார்ந்த வினை சொற்கள். அடுத்து படற்கை பெயர்கள். பேசுறவனும் இல்லை, பேசுறவனுக்கு முன்னாடி உள்ளவங்களும் இல்லை, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, தொலைவில் உள்ளவங்க எல்லாத்தையும் நம்ம படற்கை பெயர்ல சொல்லலாம். அவன், அவள், அவர், எதனாச்சும் பேரு வர்றது எல்லாத்தையும் இந்த இடத்துல சேர்த்துக்கலாம். படற்கை பெயர்களை சுரேஷ், ரமேஷ், ராதா, கண்ணன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். படற்கை வினைகளுக்கு வந்தான், சென்றான், படித்தனர், பேசினார்கள், பறந்தது, பறந்தன, எல்லாத்தையும் ஒருமையிலையும் சேர்க்கலாம், பன்மையிலையும் சேர்க்கலாம். சரியா? இது அவ்வளோ படற்கை வினைகள். இனி அடுத்து இப்ப நம்ம இரு திணை பார்த்துட்டோம், 5 பால் எப்படி என்னெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து இடம், தன்மை, முன்னிலை, படற்கை பெயர்களும் பார்த்துட்டோம், வினைகளும் பார்த்துட்டோம். இனி நம்ம பழையபடி இப்ப வலு அமைதிக்கு வரும். பாருங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வலுனா இலக்கண நெறியிலிருந்து குற்றமுடையதாக, தவறுதலாக பேசுறது. வலுனா குற்றம். அந்த இலக்கண வார்த்தைக்கு மட்டும் நீங்க பொருள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்ப வளா நிலைனா என்னது? வலுனா குற்றம்னு பார்த்துட்டோம். அப்ப வளா நிலைனா இலக்கண நெறிப்படி கரெக்டா பேசுறது வளா நிலை. அப்ப வலு அமைதினா என்னது? அது வலுதான், தப்புதான், ஆனாலும் நம்ம அமைதியாக ஏற்றுக்கொள்றதுக்கு பேரு இது வலு அமைதி. சரியா? இப்ப நம்ம என்னெல்லாம் பார்ப்போம். வலுவும் வளா நிலையும் பார்ப்போம். தவறுதலா பேசுறது வலுன்னு சொல்லிட்டேன். செழியன் வந்தது, இது வலு. இதுல என்ன வலு வந்திருக்கு? செழியன் உயர்திணை. சரியா? இது உயர்திணை. அத அகிரிணை மாதிரி முடிவு கொடுத்து பேசுறது, அகிரிணை மாதிரி முடிவு கொடுத்து பேசுறது தப்பு, வலு. சரியா? இனி இதுக்கு வளா நிலை என்னது? செழியன் வந்தான். அப்போ ஒரு உயர்திணை சொல்ல ஒரு உயர்திணை மாதிரி தான் நம்ம முடிக்கணும். அப்போ செழியன் வந்தான் அப்படிங்கிறது வலு. ஏன்னா செழியன் உயர்திணை, உயர்திணை மாதிரி தான் நம்ம முடிச்சு பேசணும். பெயர் சொல் எப்படி இருக்கோ, எழுவா எப்படி இருக்கோ, அதுக்கு சமமான பயனிலை கொடுத்தாதான் நமக்கு வளா நிலை கரெக்டா வரும். அடுத்து கண்ணகி உண்டான். இங்க பால் வலு. பாருங்க, கண்ணகிங்கிறது பெண்பால், கண்ணகிங்கிறது பெண்பால். ஆனா அதுக்கு உண்டான் அப்படின்னு ஆண்பால் விகுதி கொடுத்திருக்கு. இது வலு. சரியா? அப்ப நமக்கு அதுக்கு வளா நிலை என்னது? கண்ணகி உண்டாள். சரியாச்சா? அடுத்து நீ வந்தேன். நீ முன்னிலை, பேசுறவனுக்கு முன்னாடி உள்ளவங்களை குறிக்கிறது. அப்ப நீ வந்தாய் அப்படி சொல்றதுதான் வளா நிலை. அடுத்து நேற்று வருவான். நேற்று வருவான், இது காலம். நேற்றுனா இறந்த காலம். நேற்றுனா என்னது? இறந்த காலம். சரியா? இறந்த காலம். இதுக்கு வருவான் அப்படின்னு எதிர்கால பயனிலை கொடுத்திருக்கு. அப்போ நேற்றுனா எப்படி வரும்? நேற்று வந்தான், அதான் வளா நிலை. அடுத்து வினா. ஒரு விரலை காட்டி, நம்ம யாற்றையாது ஒரு விரலை காட்டி இது சிறியதோ பெரியதோ என்று கேட்டல் வினாவலு. இப்போ 2 விரலை காட்டி இதுல எது சிறியது எது பெரியதுன்னு கேட்டா வினா ரைட்டு. ஆனா காணிச்சிருக்கிறதே ஒரு விரல் அப்படின்னா
இது சிறியதோ பெரியதோனா எது கூட நம்ம அதை ஒப்புமைப்படுத்தி பேசுறது. ஸோ இது வினா வலு. அப்ப இதுக்கு நம்ம எப்படி சரியா வளா நிலை எப்படி கொண்டு வரணும்னா, 2 விரல்களை காட்டி இதுல எது சிறியது எது பெரியதுன்னு கேட்டா கேட்கிற கேள்வி ரைட்டு. அடுத்து பாருங்க விடை. விடை வலு பாருங்க. அடுத்து விடை வலு. விடையில விடை கூறும்போது யாராவது வினா நம்மள்ட்ட கேட்டா அதுக்கு நம்ம விடை கூறும்போது எப்படி அதுல வலு ஏற்படும் பாருங்க. உதாரணத்துக்கு கண்ணன் எங்கே இருக்கிறான் அப்படிங்கிற கேள்விக்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறதுன்னு சொன்னா கேட்கிறவனுக்கு காது கேட்கலன்னு அர்த்தம். அப்போ நம்ம கண்ணன் எங்கே இருக்கிறான்னு கேட்கிறோம். இங்க இருக்கான் அல்லது அங்க இருக்கா இல்ல வரல வந்திருக்கான்னு சொல்லணும். அதுக்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது அப்படின்னு சொல்றது விடை வலு. சரியா? இதுக்கு கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறான் என்று விடையளிக்கிறது சரியான வளாநிலை. மரபு. தென்னை மரங்கள் உள்ள பகுதிய தென்னன் தோட்டம்னு சொல்லக்கூடாது. மரபுன்னா முன்னோர்கள் என்ன வார்த்தை பேசி இருக்காங்களோ என்ன செயல் செய்திருக்காங்களோ அதை அப்படியே பின்பற்றுறதுக்கு பேருதான் மரபு. அப்போ நம்ம தென்னை மரங்கள் உள்ள பகுதியே தென்னந்தோப்புன்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். முருங்கை இலைய முருங்கை கீரைன்னு தான் சொல்லியிருக்கோம். அப்போ அது மாதிரி தென்னைக்குள்ள இலைய தென்னை ஓலைன்னு தான் சொல்லணும், தென்னை இலைன்னு சொல்றது இல்லை. இதெல்லாம் மரபு. அப்ப தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னன் தோட்டம்னு சொல்றது வலு, தென்னந்தோப்புன்னு சொல்றது வளாநிலை. அப்ப இப்போ ஒரு நிமிஷம் வலு நம்ம எதுலலாம் தொடர்கள்ல போடுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திணை, பால், இடம், வினா, விடை, மரபு இந்த மாதிரிப்பட்ட இடங்கள்ல நம்ம வலு எப்படி வரும், அதுக்கு வளாநிலை என்னதுன்னு பார்த்துட்டோம். இனி அடுத்த சாப்டர் வலு அமைதி. நம்ம பேசுறது குற்றம்தான், இலக்கண நெறிக்கு மாறானதுதான். இலக்கணத்துல இருந்து நம்ம தவறுதலாதான் பேசுறோம், ஆனா அதை அமைதியாக ஏற்றுக்கொள்றதுக்கு பேரு வலு அமைதி. சரியா? இப்ப வலு அமைதி எதெல்லாம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திணை வலு அமைதி. திணை எத்தனை உண்டு? உயர்திணை, அஃறிணை. சரியா? அதுல மக்கள், தேவர், நரகர் உயர்திணை, ஆறறிவுள்ள மனுஷன் உயர்திணை, மற்றபடி உயிர் இருக்கிறதும் இல்லாததும் எல்லாம் அஃறிணை. இப்ப இங்க ஒரு எடுத்துக்காட்ட பாருங்க. திணை வலு அமைதி. அப்ப திணையில நம்ம ஏதாவது தவறுதலா பேசி, உதாரணத்துக்கு அஃறிணைய உயர்திணையாவும் உயர்திணைய அஃறிணையாவும் நம்ம பேசினாலும் அதை அமைதியாக ஏற்றுக்கொள்றதுக்கு பேரு திணை வலு அமைதி. இங்க ஒரு எடுத்துக்காட்ட பாருங்க. என் அம்மை வந்தாள் அப்படின்னு ஒரு பசு மேய்ச்சலுக்கு போயிட்டு வருது. அந்த வீட்டுக்கார அம்மா சொல்லுவாங்க, என் செல்லம் வந்துட்டீங்களா, என் கண்ணுக்குட்டி வந்துட்டீங்களா அப்படின்னு. ஒரு பொண்ணு மாதிரி என் அம்மை வந்தாள், என் அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றது. ஆனா மாடு அஃறிணை, அத உயர்திணை மாதிரி நம்ம பேசுறது, பாவிச்சு பேசுறது திணையில் சார்ந்து. இது வலுவாக இருந்தாலும் பாசத்தின் காரணமாக, அன்பின் காரணமாக நாம் வலு அமைதியாக ஏற்றுக்கொள்றோம். ஒண்ணு. அடுத்து ரெண்டாவது பாருங்க, பால் வலு அமைதி. பால் எத்தனை உண்டு? ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். சரியா? இதுல வாடா ராசா, வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து, ஒரு வீட்டுல இப்போ ஆம்பளை பிள்ளை இருக்க மாட்டாங்க, ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குன்னு வைங்களேன். அந்த பொம்பளை பிள்ளைய பார்த்து என் சிங்கம் வந்துட்டான் அப்படின்னு, வாடா ராசா என் பையன் வந்துட்டான் அப்படின்னு, என் கண்ணன் வந்துட்டான்னு செல்லத்தின் காரணமாக, இங்கும் உவப்பின் காரணமாக, அன்பின் காரணமாக பெண் குழந்தையை பார்த்து ஆம்பளை பிள்ளை மாதிரி, ஒரு பெண்பால ஆண்பால் மாதிரி வலுவாக பேசினாலும் பாசத்தின் காரணமாக, அன்பின் காரணமாக நாம் வலு அமைதியாக ஏற்றுக்கொள்வது பால் வலு அமைதி. அடுத்து இட வலு அமைதி. இடம் என்னெல்லாம் உண்டு? தன்மை, முன்னிலை, படர்க்கை. பேசக்கூடியவனை அவனை சார்ந்தவர்களை வந்துச்சுன்னா தன்மை. பேசுறவனுக்கு முன்னாடி உள்ளவங்கள சொன்னா முன்னிலை. சரியா? பேசுறவனும் இல்லாம முன்னிலையில உள்ளவங்களும் இல்லாம அக்கம் பக்கத்துல உள்ளவங்கள யாரு? படர்க்கை. இப்போ அந்த மாதிரி 3 இடத்துல இப்போ நம்ம நான் வந்தேன், நீனா வந்தாய், அவன் வந்தான். சரியா? இதுதான் 3 இடம், தன்மை, முன்னிலை, படர்க்கை. இங்க இடம் சார்ந்த வலு அமைதி எப்படி வருதுன்னு
நம்ம இப்போ எடுத்துக்காட்டு பார்ப்போம். மாறன் என்பான் தன்னை பற்றி பேசும்போது, மாறன்னு ஒருத்தன் இதை அடிச்சுக்கிட்டு பேசுவான். இந்த மாறன் யார் தெரியுமா? பொய்யே பேச மாட்டான் அப்படின்னு அவனை பத்தியே, இப்ப நான் பொய் கூற மாட்டேன் அப்படின்னா தன்மையை பத்தி பேசும்போது நான்கிற பெயர் சொல்லதான் நம்ம யூஸ் பண்ணணும். நான் சொல்லலாம், யான் சொல்லலாம். ஆனா இங்க மாறன் அவனையே அவன் படற்கை மாதிரி பெயர் சொல்றான் பாருங்க. இப்போ நான் வரக்கூடிய இடத்துல மாறன் என்பான் தன்னை பற்றி, அப்ப இது தன்மை, தன்மை பற்றி, இது தன்மை. சரியா? அப்ப இதுக்கு இந்த மாறன் இது படற்கை மாதிரி பேர் வரக்கூடாது. இந்த இடத்துல நான், அப்படிதான் மாறன் அவனை பத்தி அவன் பேசிக்கிறான். அப்போ நான் மாறன்னு பேர் வரக்கூடாது. அப்போ நான்கிறது வந்தா சரி. ஆனா அந்த தன்மையில உள்ளது படற்கைக்கு மாறி இருக்கு. படற்கை மாதிரி அவன் பேசுறான். ஏன்னா அவனுக்கு மேலோட நம்பிக்கை. சரியா? இந்த மாறங்கிறவன் யார் தெரியுமா? அவன் பொய்யே அவன் கூட சொல்ல மாட்டான். மாறங்கிறவன் பொய்யே பேச மாட்டான். நம்ம நினைச்சுக்கிடுவோம் மாறங்கிறது யாருன்னு. ஆனா அவனை பத்தியே பேசும்போது நான் சொல்லணும், நான் பொய் கூற மாட்டேன்னு சொல்லணும். அப்ப தன்மை இடம் இங்க படற்கை இடமாக, அதாவது நம்ம பாடத்தின்படி வலுவாக இருந்தாலும் இட வலு அமைதியாக நம்ம ஏற்றுக்கொள்றதுனால இதையும் நம்ம ஏற்றுக்கொள்றோம். வலுதான், ஆனா வலு அமைதியாக நம்ம ஏற்றுக்கொள்றோம். அடுத்த வலு அமைதி பாருங்க. அடுத்து பாருங்க கால வலு அமைதி. அடுத்து பாருங்க கால வலு அமைதி. காலம் என்னெல்லாம் உண்டு? இறந்த காலம், நேற்று வந்தேன். சரியா? நிகழ்காலம், இன்று வருகிறான். இப்ப எதிர்காலம்னா நாளை வருவான். ஆனா இங்க கால வலு அமைதிக்கு உதாரணம் பாருங்க. குடியரசுத் தலைவர், நாளை, தமிழகம். நாளைன்னு நாளைனா எதிர்காலம். நாளைனா என்னது? எதிர்காலம். சரியா? அப்ப நாளைன்னு வந்தா வருகிறார் வரக்கூடாது, வருவார். நாளைக்கு அவர் வருவார், அவ்வளவுதான், வருவார்னு வரணும். ஆனா குடியரசுத் தலைவர் சிறப்பின் காரணமாக அவர் வரது நிச்சயம். மழை பெய்தாலும் புயல் அடிச்சாலும் குடியரசுத் தலைவர் நாளைக்கு தமிழகம் நிச்சயமா வருவாரு. அந்த நிச்சயத்தின் காரணமாகவும் குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற பெருமையின் காரணமாகவும் இங்க எதிர்காலம் நிகழ்காலமாக, எதிர்காலம் எப்படி மாறி இருக்கு? நிகழ்காலமாக மாற்றி பேசப்பட்டுள்ளது. அதாவது வலுவாக பேசப்பட்டாலும் நம்ம கால வலு அமைதியாக இதை ஏற்றுக்கொள்கிறோம். இறுதியாக மரபு வலு அமைதி. நான் ஏற்கனவே மரபுக்கு விளக்கம் சொல்லிட்டேன். நமது முன்னோர்கள் எதை பேசினாங்களோ எதை செய்தாங்களோ அதை அப்படியே நம்ம பின்பற்றுறதுக்கு பேரு மரபு. உதாரணமா முருங்கை இலைய முருங்கை கீரை உணவாக நம்ம சமைத்து சாப்பிடுறதுனால முருங்கை கீரை. தென்னை ஓலைய தென்னை ஓலை தான் சொல்லணும், அல்லது தென்னை மடல்னு சொல்லணும், தென்னை இலைன்னு சொல்றது இல்லை. அப்ப முன்னோர்கள் எதை பேசினாங்களோ எதை செய்தாங்களோ அதை அப்படியே பின்பற்றுறதுக்கு பேரு மரபு. மரபுல உள்ள வலு அமைதிக்கு ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க. கத்தும் குயிலோசை சற்றே காதிர் பட வேணும். பாரதியார் சொல்றாரு, குயில் கத்தாது, கூவும், குயில் கூவும். இதான் நமக்கு மரபு. மரபு வார்த்தை, மரபு சொல் அதுதான். குயில்னா கூவும், சிங்கம்னா கர்ஜிக்கும். சரியா? ஆனா இங்க குயில் கத்தும்னு சொல்றவரு பாரதியார். அதனால இத நம்ம அவர் செய்யுளுக்காக, எதுகை மோனைக்காக இந்த மாதிரி கையாண்டிருக்கிறாரு. அது அவருடைய ஸ்டைல். நம்மளும் அத மரபு வலு அமைதியாக ஏற்றுக்கொள்ளணும். ஆனா நம்ம பேசும்போது குயில் கூவும்னு சொல்றதுதான் சரியான வளாநிலை. ஆனா இதுல மரபு சார்ந்து வலுவாக இருந்தாலும் நம்ம வலு அமைதியாக ஏற்றுக்கொள்கிறோம். தமிழ் மொழியில வலு அமைதிகள் இப்படி 5 வகைப்படும். இவ்வளவுதான் வலு, வளாநிலை, வலு அமைதி. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா சொல்லுங்க. நான் பதில் சொல்றேன், பதில் விளக்கம் தரேன். நன்றி.